வணக்கம். சுசியம் செய்ய 2 கப் கடலை மாவு. அத நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிருங்க. ஒரு 4 விசில் போல விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு, அத நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 போல ஏலக்காய். ஏலக்காய் சேர்க்கும்போது அத நல்லா அந்த தோல் இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது வெடிக்க ஆரம்பிச்சுரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வெல்லம் பாகு தயார் பண்ணிட்டேன். அப்ப அது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப அத உருண்டை புடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பூரணத்த டிப் பண்றக்கு ஒரு மைதால ஒரு மிக்ஸிங் ரெடி பண்ணுவோம். அதுக்கு 3 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு. இத ஆட் பண்ணிட்டு தண்ணிய ஊத்தி நல்லா கெட்டியமா கலந்துக்கோங்க. இப்ப நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பூரணம் உருண்டை எடுத்து வச்சிருக்கோமா, அத அந்த மைதா பேஸ்ட்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான சுசியம் தயார். பாய்.